அது அவங்க அந்த கற்ப மருந்துன்னு ஒண்ணு இருக்கு, முப்பு குரு. இது என்ன அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ல பேசலாம். இதை சாப்பிட ஆரம்பிச்சா தனிமைப்படுத்திக்குவாங்க. மக்களோட கண்முன்னுக்கு நிக்க மாட்டாங்க. ஏன் நிக்க மாட்டாங்கன்னு சொன்னா போறவரெல்லாம் கேட்பான், ஏன் உடம்பு வந்து இழைச்சு போச்சு, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு, ரொம்ப அக்கறை உள்ள ஒரு மாதிரி. இன்னொருத்தர் வந்து கேட்பாரு, உடம்பு சரியில்லாம போச்சோ அப்படின்னு. இன்னொருத்தர் கேட்பாரு வந்துகிட்டு, இனப்படியில் வந்துருச்சு டயபிட்டிஸ், அதான் இப்படி இழைச்சு போயிட்டுன்னு கேட்பாங்க. ஆக ஆளாளுக்கு ஒண்ணு கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட போக்கு வேற. சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க. இவனோட போக்கு வேற. அப்ப இவங்க வந்து இந்த உடம்ப வந்து கற்ப சாதனை பண்ணி அழியாத உடம்ப மாத்துறதுக்குள்ள முயற்சி பண்ணுவாங்க, சித்தர் ஆவறதுக்கு முன்ன. அதான் வந்து ஊன் உடம்பே ஆலயம், வள்ளல் பிறாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு இந்த சீவனை சிவலிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உடலை, அதாவது பஞ்சபூதங்களால் அழியக்கூடிய உடலை அழியாத உடலா மாத்துறதுக்குள்ள முயற்சி பண்ணிட்டு